ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் என்னென்ன பூச்செடிகள் இருக்குந்தாங்க. இது பாருங்கள், ஒயிட் கலரு. இது வந்து சாண்டல் கலருங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரு நாட்டு செம்பருத்தி தாங்க. பாருங்கள், நாட்டு செம்பருத்தியில் நம்ம வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் அவசியமே இல்லைங்க, நல்லாவே வந்துடுவாங்க. இது மருதாணி செடிங்க. இது கொய்யா மரங்க. பழனி கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொய்யா மரம் தாங்க. கத்திரிக்காய் கன்றெல்லாம் போயிடுச்சுங்க. மாங்காய் கன்று. இது கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகோ பிளான்ட் இருக்குதுங்க இல்லையா, அதுதாங்க. நந்தியாவட்டை செடி அடுக்குங்க. இது பாருங்கள், இதுவும் அப்படித்தான், நாட்டு செடி தாங்க. சாண்டல் கலரில் பூ பூக்கும். நிறையவே மொட்டு வச்சுருக்குறாங்கங்க. இதுக்கு நான் அந்த அளவுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. நாட்டு செம்பருத்தி இந்த நாட்டு கன்றுங்கள்லாம் வந்து அதுவாகவே அதோட இது வளர்ச்சி எடுத்துக்கோங்க, நல்லாவே வளர்ந்து வரும். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. காலையில் நாங்கள் பூவை எடுத்துட்டோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாளைக்கு பூக்க போகிற பூவு. இது பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது காமிக்கிறேன் பாருங்கள் கலரு. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து செவந்தி பூச்செடிங்க. இது மஞ்சள் கலரு. இது வந்துட்டு சங்குப்பூச்செடி. பாருங்கள், கீழெல்லாம் பூ பூக்குங்க. நம்ம வீட்டில் ஒரு 4-5 வாரிசுங்க இருக்கிறாங்கங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. இது வந்துட்டு நொச்சி செடிங்க. பாருங்கள், நாவலப்பழங்கன்று இருக்குதுங்க இல்லையா, குருவி சாப்பிட்டு போட்டு போனதுங்க. அந்த விதையிலேருந்து வந்தது தான் நல்லா வேகமாகவே வளர்ந்துருச்சுங்க. இது வந்துட்டு மல்லிகைப்பூ செடியில் ஒத்த மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுங்க. முல்லைப்பூ செடிங்க. இப்போ தான் இந்த கன்றுங்க எல்லாமே நம்ம கட்டிங்கில் வளர்த்ததுன்னு உங்களுக்கு நிறைய தடவை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவங்கெல்லாம் வச்சு 3-4 மாதம் தாங்க ஆகுது. இப்போ தான் வளர ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. நல்லா வளர்ந்து நிறையா பூ வைக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கும்போது தெரியுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை மல்லிகைப்பூ செடி இருக்குதுன்னு தெரியும். இது இருவாச்சி மல்லி. இதுவும் இருவாச்சி மல்லி தாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இவங்க வந்து பவள மல்லிங்க. ஒரு பூ பூத்திருந்தாங்க, இப்போ நெக்ஸ்ட்டு மொட்டு வச்சுருக்குறாங்க. பூக்கும்போது அதை கூட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது பாருங்கள், இது வந்து இருவாச்சி மல்லியிலே இன்னொரு வெரைட்டிங்க. 2 அடுக்கு இருவாச்சி மல்லி. இவங்க பார்த்தீங்கன்னா மாதுளங்கன்றுங்க. சாப்பிட்டு கொட்டையில் போட்டது தாங்க வந்திருக்குது. இங்கே பாருங்களேன், இவங்க கிட்ட சொல்லவே வேண்டாங்க. இருவாச்சி மல்லியிலே 3 அடுக்கு இருவாச்சி மல்லி. இவங்க ஒரு பூ பூத்தாலே வீடே வாசமாக இருக்குங்க. ஜாதி முல்லைங்க. இது பிங்க் கலரு. இவங்களும் அப்படி தான் நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னும் நம்ம பூவை எடுக்கலைங்க, வீடியோ எடுக்கிறதால பூவை எடுக்காமல் விட்டுட்டேங்க. நிறையாவே இருக்குது பூவெல்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா கன்றுங்க. இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீத்தா கன்றுங்க. இவங்களும் கொட்டை மூலியமாக வளர்ந்தது தாங்க. சீடு போட்டு நிறைய செடி வளர்த்துருக்குறேன். அவங்க இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. இவங்க வந்து பச்சை வாழை கன்றுங்க. பாருங்கள், நல்லா பெருசாகவே வந்திருக்காங்க. சுண்டக்காய் செடியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்க. ஒரு 6-7 செடி இருக்குதுங்க. அவங்க வேணுங்கிற அளவுக்கு நமக்கு காய் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. நாங்களும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இதில் கசப்பு இல்லைங்க, நல்லா இருக்குது காய். இவங்க வந்து கொத்தவரங்காய் செடிங்க. நான் 2 செடி வச்சிருந்தாலும் ஒரு செடி பிடுங்கிட்டேங்க. ஒரு செடி தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பலாக்கன்றுங்க. இது பாருங்கள், நல்லா தளிர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஒட்டு கன்று தாங்க. இவங்க வச்சு இப்போ தான் ஒரு 10-15 நாள் ஆகுதுங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போனப்போ கிடச்சிதுங்க. இது பாருங்கள், நித்திய கல்யாணி நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா இது பாசிட்டிவ் எனர்ஜி வேணுங்கிறதுக்காகவே வச்சுருக்காங்க. இவங்க வந்து பிங்க் கலருங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், செம்பருத்தி பூவு பிங்க் கலரு. நல்லாவே வருவாங்கங்க. ஹைப்ரிட் தாங்க. அடுத்தது பார்க்க போகிறது சேம் தாங்க, சுண்டக்காய் செடி. இவங்கள வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டேங்க. சாமந்தி பூவில் நிறையா மொட்டு வச்சுருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், சுண்டக்காய் செடி நிறைய காய் வச்சுருக்கு, தெரியுதுங்களா. இது இந்த சைடில் இருக்கிறது காய்ங்க நிறையவே இருக்குதுங்க. நமக்கு வந்துட்டு காய் வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட்றது வந்து அவ்வளோதான் இருக்குங்க. இந்த சுண்டக்காய் செடியெல்லாம் நான் எடுத்து வத்தல் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் கசப்பு இல்லாததால் வத்தலும் சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், காஸ்மோஸு, மார்னிங் க்ளோரிங்க. நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் கட்டிங்லேயும் சீடு மூலியமும் ஈஸியாக வளர்க்கலாங்க, செலவே இல்லாமல். இது பாருங்கள், ரோஜா செடிங்க. இந்த ரோஜா செடி வெயிலுக்கு இப்போ தாங்க கொட்டி தளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு காக்கரட்டாங்க. இது பாருங்கள், இதுவும் வந்து மல்டி கலருங்க. இதில் நிறைய பூ வச்சிட்ருந்தாங்க.
இப்போ வெய்ய காலம் முடிஞ்சிருச்சுங்க இல்லையா? இனிமே இவங்களுக்கு உரம்லாம் குடுத்து நல்லா தளிர் வந்துருவாங்கங்க. பிடிச்சிட்டு வந்துருவாங்க. நான் கவாத்து பண்ணி விட்டுருக்குறேன் எல்லாத்தையுமே. இது பார்த்தீங்கன்னா, சந்தன முல்லை செடிங்க. இந்த பூ பயங்கர வாசமா இருப்பாங்கங்க. இவங்கள வந்து பந்தலுக்கு போட்டு விட்டுருக்கேங்க. பந்தலுக்கு ஏறி போயிட்டுருக்குது. இது வந்து செவந்தி பூ வந்து ஒயிட்டும், மஞ்சளும் இருக்குதுங்க. இந்த பக்கம் பாருங்களேன். இது வந்து இதுவும் ஒயிட் ரோஸ் தாங்க. இவங்க வந்து 70ஸ் ரோஸு. பாருங்க மொட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. நம்ம ஊர் பக்கம் மழை ஒரு நாள் கூட பெய்யவே இல்லைங்க. வெயில் தான் பயங்கரமா இருக்கு. இதில செடிங்க நல்லா வரதே அதிசயந்தாங்க. இதில பூ கொஞ்சம் கொஞ்சமா பூக்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க. ஒரு மழை பெஞ்சுனா செடிங்கலாம் நல்லா வந்துரும். இந்த பக்கம் என்னன்னே தெரிலைங்க. மழை சுத்தமாவே இருக்கிறது கிடையாது. இங்க பாருங்க. இந்த இடத்துட்ட வந்து இதுவும் வந்துட்டு ஒரு வகையான நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம். நித்திய கல்யாணில பூ பேர் எனக்கு தெரிலைங்க. இது பாருங்க மதுரை மல்லிப்பூவும் காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் மதுரை மல்லி 2 செடி வச்சிருக்காங்க. ஒரு பூ பூத்தாலும் அவ்வளோ வாசமா இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிழா நெல்லிங்க. சாரி அரிநெல்லிக்காங்க. இதுவும் வந்துட்டு பிங்க் கலர் ரோஸுங்க. இது பாருங்க டிசம்பர் பூங்க. டிசம்பர் மாசத்துல தான் பூ பூக்கும். இது நம்ம வீட்ல இப்பவே பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்பவுமே பூ இருந்துட்டு தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த செடிக்கும் நான் வந்து ஆர்கானிக்கா தாங்க உரங்கள் குடுக்குறேன். ஆட்டோட உரமும், மாடுங்களுக்கு வைக்கிற தண்ணி மீந்தது புண்ணாக்கு தண்ணிலாம் இருக்குங்கல்ல, அதெல்லாம் கொண்டாந்து இந்த செடிங்களுக்கு ஊத்தி விட்டுருவேங்க. நல்லாவே வர்றாங்க. இது பாருங்க காஸ்மோஸ் ஆரஞ்சு கலருங்க. இதுலேருந்துலாம் சீடு நெறைய கிடைக்குங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா, நெறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு, சாம்பல்ல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ போட்டிங்கன்னா, செடிங்கலாம் நல்லாவே வந்துருவாங்க. ஒன் டே யூஸ் தாங்க. நம்ம வச்சுட்டு அதோட சீட எடுத்து திரும்ப திரும்ப போட போறோங்க. அவ்வளோதாங்க இதில. நம்ம வந்து பைசா செலவு பண்ணுறதே கிடையாதுங்க. இத பாருங்க கோழி கொண்ட பூவு. இத நான் ஒரு டைம் வச்சேங்க. அதுவே காத்துக்கு அங்கேயும் இங்கேயும் பறந்து பறந்து மொளச்சு மொளச்சு கிடக்குதுங்க. இது பாருங்களேன். இது வந்துட்டு இந்த செடி பேர் வந்து எனக்கே தெரியலைங்க. இது வந்து நித்திய கல்யாணி. நெறைய இருக்கு. செடி பேர் திப்பிலி செடிங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி வச்சேன். நித்திய கல்யாணில நம்மகிட்ட ஒரு 6 கலர், 5 கலர் இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். பார்க்க எல்லாம் ஒரே மாரியே இருக்கும். ஆனா டிஃப்ரெண்ட் தெரியுங்க. லைட்டு, ஷேடு, நடுவுல புள்ளி வச்ச மாரி அப்படி நெறைய இருக்கும். துளசி செடி வந்து பிங்க் கலருங்க. வயலட் கலருங்க. கருந்துளசின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரெனகல்லிங்க. வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க. இது வந்துட்டு ரெட் கலர்லயே புள்ளி வச்சதுங்க. ரியோ பிளான்ட் இது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இவங்க வந்து மாலைகள்லாம் கட்டுவாங்கல்லங்க மருகு அது. இத தொட்டாலே போதுங்க கை அவ்வளோ வாசமா இருக்கும். இது பாருங்க இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நித்திய கல்யாணி தாங்க. இது திராட்சை கொடி. பார்த்தீங்களா? இப்பதான் ஏற தொடங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து கிருஷ்ண கமலங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பதான் வந்து நல்லா தளிர் வருது. மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பூ வச்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது எல்லாமே நான் 2, 3 மாசமா வளர்க்குற செடி தாங்க. இந்த இடத்துல பாருங்க பப்பாளி கன்னு. இவங்க நான் சாப்பிட்டு விதை போட்டது தாங்க. நெறைய வச்சிருக்கிறேன். அதே இடத்துல ஊசி கனகாமரமும் இருக்குது. கோழி கொண்ட பூவு பூத்து முடிஞ்சுட்டாங்க. டிசம்பர் செடி சொன்னேங்க இல்லையா? இந்த மாரி தான் 3 முனைக்கு பூத்துட்ருப்பாங்கங்க. நமக்கு அதிலயே எடுத்தோன்னா ஒரு முழம் பூ கிடைக்குங்க. இவங்க வந்து சங்குப்பூ செடி ஒயிட்டு, ப்ளூ எல்லாம் இருக்கிறாங்கங்க. அப்படியே போனோம்னா இந்த பக்கம் பாருங்க அவரைக்காய் கொடி. இத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. இதுக்குள்ள ஒரு வாரிசு ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்குது. இது பாருங்க குருவின்னு சொன்னாங்க இல்லையா? அது இருக்குது. இந்த பக்கம் ஒரு முருங்கைக்காய் கன்னு இப்பதான் வச்சிருக்கிறேன். இது பாருங்க மணத்தக்காளி கீரைங்க. நல்லாவே தள தளன்னு இருப்பாங்க. இந்த காத்து நல்லா அடிச்சதால என்னோட மரம் 2மே சாஞ்சு போச்சுங்க. அதனால கட் பண்ணி விட்டுருக்கேன். செவ்வாழை தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை செடிங்க. பப்பாளி செடியும் அங்க இருக்குது. இண்டிகோ பிளான்ட்டுங்க. காத்து மூலியமா நெறைய இடத்துல முளைச்சு கிடந்துட்டுருக்காங்க. இந்த முருங்கை மரம் வச்சு சேம் தாங்க 3 மாசம் ஆகுது. இதில பாருங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காய் வச்சிருக்கிறாங்க. ஒரு காய் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா நெறைய பூ இருக்கிறாங்கங்க. காய் வரட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க என்னன்னு தெரியுதுங்களா? நம்ம தலைக்கு சீயக்காய் தேய்ப்போம் இல்லையா? அந்த அரப்பு செடி தாங்க. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி பெரிய மரமாவே இருக்குது. இது வந்து சின்ன மரங்க.
அப்புறம் இவங்க மரவள்ளிக்கிழங்கு நிறைய மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்கேங்க. இன்னும் எடுக்கலை. டிசம்பர் செடி இந்த பக்கம் இருக்கிறது. இவங்க வந்து கற்பூரவள்ளி வாழைங்க. இவங்க வந்துட்டு ரோஜா பூவில் வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரோஸ் தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு மரவள்ளிக்கிழங்கு தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேன் வாழை. அது கீழேயே பார்த்தீங்கன்னா அகரகார பூவுங்க. இது வந்துட்டு இட்லி பூ செடிங்க. இது நந்தியாவட்டையில் வந்துட்டு ரெட்டை கலரு. இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி பூவுங்க. இதுவும் தேன் வாழை தான். டிசம்பரில் இது பிங்க் கலருங்க. அது இப்போ தான் தளிர் வருது. என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி வச்சுருக்கிறேன். அது வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து செவந்தி பூ தாங்க. இது அந்தி மந்தார பூன்னு சொல்லுவாங்கங்க. அதுதான். இவங்கெல்லாம் இப்போ ஆடி மாதத்துக்காக போட்டு வச்சதுங்க. வளர தொடங்கிட்டாங்க. இது பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா பூ வைக்க காய் வைக்கலாம் தொடங்கிட்டாங்கங்க. வச்சு இப்போ இவங்கெல்லாம் 10 15 நாள் தான் ஆகுது. எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் தக்காளி நாற்று விட்டு வச்சுருக்குறேங்க. மழை பெஞ்சுனா எடுத்து வைக்கலான்ட்டு. ஆனால் இங்கே மழை பெய்யறதுக்கான ஒரு அறிகுறியே இல்லைங்க. இங்கே பாருங்கள், பீக்கங்காய் பிஞ்சு வைக்கவே தொடங்கிட்டாங்கங்க. சொராக்காய் நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு கன்றை மாற்றி வைக்கணும். இது பாருங்கள், 3 கன்று ஒரே கவரில் இருக்கிறதால கஷ்டப்படுங்க வளர்கிறதுக்கு. ஒன்று மாற்றி வைக்கணும். பீக்கங்காய் செடி தாங்க நல்லா வேகம் முந்திட்டு போயிட்டுருக்குறாங்க. நிறைய 3 செடியிலேருந்து காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க. இந்த கத்திரிக்காய் செடி வந்து நாற்று விட்டு வச்சுருக்கிறேன். சேம் தாங்க. மழை பெஞ்சுனா எடுத்து வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்குதுங்க. அங்கே நட்டு விடலான்னு பார்த்துட்ருக்குறேன். இவங்களும் காய் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிஞ்சுங்கள்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பாருங்கள், இவங்க வந்து பீட்ரூட் பூவுங்க. பீட்ரூட்டும் முள்ளங்கியும் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே நிறையா முள்ளங்கி பீட்ரூட்டும் முளைச்சிட்ருக்காங்க. மிளகா நாற்று விட்டு வச்சுருக்கிறேன். இவங்க வந்து கற்பூரவள்ளிங்க. நான் எப்போவுமே தண்ணி கொடுக்க கார்டனுக்கு வந்தேன்னா ஒரு இலைய பறித்து சாப்பிட்டு போவேங்க. இவங்கெல்லாம் நான் இப்படி தாங்க செம்பருத்தி செடிங்க, மல்லி செடிங்கெல்லாம் கட்டிங் மூலிமா இப்படி தான் வளர்க்குறதுங்க. இவங்களும் கட்டிங் மூலிமா வளர்த்தவங்க தான் வளர்ந்துட்டுருக்காங்க. டிசம்பர் செடியிலே சிகப்பு கலர் டிசம்பருங்க. இது மதர் பிளான்ட் இறந்து போச்சுங்க. இது பாருங்கள் செவந்தி பூவு. இவங்க வந்து கார்டனியா பூவு, செவன்டிஸ் வாடாமல்லி, இதெல்லாம் வந்துட்டு சம்மங்கி பூவுங்க, சீனியா பூவு. இவங்க மார்னிங் க்ளோரிங், தக்காளி நாற்று, கத்திரி நாற்று எல்லாம் இந்த பக்கம் நிறையா விட்டு வச்சுருக்குறாங்க. இது சாரணைக்கீரை. இது வந்து செவன்டிஸ் ரோஸு. இந்த பூ பார்த்தீங்கன்னா இதோட பூ எனக்கு பேர் தெரிலைங்க. ஆனால் இதுலேருந்து விதைய எடுத்துக்குவேன். நிறையாவே வச்சிட்ருக்குறாங்க. ட்ரெயின் லில்லிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே செவந்தி பூச்செடி கட்டிங் தாங்க. இதை நான் கட்டிங் எடுத்து வளைச்சது. இது ட்ரெயின் லில்லிங்க. இதில் வந்து விதை போட்டிருக்குறேங்க. அது வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கன்று, அதுக்குள்ள மல்லி. இது பாருங்கள் புதினா செடிங்க. இது வந்துட்டு கீரை, தண்டு கீரைங்க. இதெல்லாம் நான் போடவே இல்லை, அதுவாக வந்திருக்குது. அதில் வச்சுருந்தது என்னமோ செவந்தி பூச்செடி தாங்க. இதுலேயும் பாருங்கள் கீரைங்க நிறையா வந்திருக்கு. ஆனால் நான் இதில் வச்சுருந்தது என்னமோ வெண்டைக்காய் செடி தாங்க. கீரைங்க வந்து நம்ம ஏதாவது ஒரு செடி வைப்போம், அதுக்குள்ளே அது அப்படியே வந்துருங்க. மிளகா நாற்று விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நமக்கு கீரை மட்டும் போதும் போதுமாங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இப்போ தான் எடுத்தேன் திருப்பி வந்துருச்சுங்க. இது பாருங்களேன், இது என்ன கீரைன்னு தெரியுதுங்களா? எனக்கு அந்த கீரை பேர் மறந்து போச்சுங்க. இது பசலைக்கீரை, பாலக்கீரைங்க, சாரணைக்கீரை, செங்கீரை, முக்கிரட்டைக்கீரை, எத்தனை வகையான கீரை இருக்குது பாருங்களேன். இது செங்கீரைக்குள்ளே கத்திரிக்காய் இருக்குதுங்க, புளிச்சக்கீரை. இது பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரு கனகாமரங்க. இது வந்து குடமிளகா செடி தாங்க. இதில் தக்காளியும் ஒரு பால்சம் செடியும் வருதுங்க. இங்க பாருங்க கீரைங்கள. இது கீரை நான் வைக்கவே இல்லைங்க. அந்த முளைச்சி வருது. இது வந்துட்டு வல்லாரைக்கீரைங்க. இதுவும் அப்படிதான் நான் எடுத்து சமைச்சிட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப வந்துரும். கருவேப்பிலை செடி, அது கூடவே ஒரு கத்திரிக்காய் செடியும் இருக்குதுங்க. இவங்க என்னன்னு தெரியுதுங்களா? மரிக்கொழுந்து. தொட்டா போதுங்க, அம்புட்டு வாசமாக இருக்கும். தெரியுதுங்களா? இது வந்துட்டு சிலுவன் பசலைக்கீரைங்க.
இது பாருங்க செவந்தி பூ கலரு. நம்ம வீட்ல செவந்தி பூச்செடி மட்டும் நெறையா இருக்குங்க. நெறைய கலர் இருக்குது. நான் எது எது எங்கெங்க வச்சிருக்கேன்னு தெரியலைங்க. அந்த கலர் பூத்தா தான் தெரியும். நீங்க கீரைய பார்த்தீங்கன்னா ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கீரையில ஒரு பூச்சி கூடமே இருக்காது. இது பாருங்க நந்தியாவட்ட ஒத்த அடுக்குங்க. இது மார்னிங் க்ளோரிங். இவங்க வந்து சன்ஃப்ளவர் பூவு. நெறையவே சீடு போட்டு போட்டு நெறைய இருக்குதுங்க. இது வந்துட்டு பசலைக்கீரைங்க. கொடி மூலியமா போகும். இதிலயே வந்துட்டு மருகும் வச்சிருக்கிறோம். இது எல்லாமே பால்சம் செடிங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ரெட்டை அடுக்கு சங்குப்பூ தாங்க. இவங்கெல்லாம் இப்போதைக்கு இருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.